ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல அவங்க மேம் பேசுறாங்க. நம்ம ஊர் பக்கத்துல ஒரு கார் கம்பெனி ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ஜப்பான் நாட்டு கார் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஆபிசர்ஸ் இங்க வராங்க. இவங்க ஸ்கூலுக்கு வராங்க. அதுல ஒருத்தர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சௌத்ரி. இவர் நம்ம ஊர்க்காரர். அவர் ஜப்பான்காரர் பேர் ஹருகி. இவர் பெயர் முகேஷ் சௌத்ரி. இந்த 2 பேரும் இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம முகேஷ் சௌத்ரி அவர் ஹிந்தியில பேசுறாரு. உடனே மாணவர்கள்லாம் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா? அவங்க தலைய சொறியிறாங்க. டேய் அவர் சொல்றது விளங்குதா இல்லையா? இல்லப்பா எனக்கு விளங்கல. அவர் ஹிந்தியில பேசுறாரு. அவங்க கூட வந்தவர் சொல்றாரு, ஐயா இவங்களுக்கு ஆங்கிலத்துல பேசுங்க. இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே முகேஷ் என்ன பண்றாரு? கோவப்படுறாரு. என்ன உங்களுக்கு ஹிந்தி தெரியலையா? ஹிந்தி தெரியலனா எப்படி நீங்க என் ஃபேக்டரியில வந்து வொர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி முகேஷ் சௌத்ரி கோவப்படுறாரு. இந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமான இடம். மனசை தைரியப்படுத்திக்கோங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க ஒரு காட்சி. கொன்னிச்சிவா 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 அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஏஞ்சி நின்னு சொன்ன உடனே அங்க ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும் பாருங்க. வாவ், அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவி ஜாப்பனீஸ் பேசுறாங்களா, என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே வியந்து பார்ப்பாங்க. அந்த மாணவி சொல்றாங்க, ஐயா எங்களுடைய தமிழக அரசாங்கம் ஒரு எஜுகேஷனல் டூருக்காக எங்களை ஜப்பானுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க போய் நாங்க ஜப்பான் மொழி எல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாணவி இவங்க சொல்றாங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட அந்த இசையோட அப்படியே நீங்க கேட்கணும்னா கேட்டு அப்படியே உங்களுக்கு வெரி ஆகணும்னா நான் கீழே அதை போட்டு வைக்கிறேன். நேற்று நான் ஷேர் பண்ணிருந்தேன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல, நீங்க பார்க்கலாம். உடனே அந்த மாணவர் எழுந்து அவர் சொல்றாரு, தமிழ் நாதகோ ஒசுகிறேக்கா ஏதோ ஒன்று சொல்றாரு இன் ஜாப்பனீஸ். ஓகே, இங்க நல்ல மனுஷங்க இருக்காங்க, இங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஒரு சூப்பரான ஒரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றாரு, அந்த ஜாப்பனீஸ் ஆபீசர். இப்போ முகேஷ்க்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. அது எப்படிங்க அரசாங்க பள்ளி மாணவர்கள் அவங்க எஜுகேஷனல் டூர் போறாங்க அப்படின்னு சொல்றீங்க, அவங்க ஜாப்பனீஸ்ல பேசுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி வடநாட்டை சேர்ந்த அந்த ஒரு இந்திக்காரருக்கு மண்டை குழம்பிச்சு. அப்ப என்ன காரணமா இருக்கும்? இந்த ஒரு அதிசயத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாம் வியந்து பார்க்கறப்போ அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவர் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மியூசிக் அப்படியே வெடிச்சு வரும் பாருங்களேன். அற்புதம். அரசு பள்ளி மாணவர்கள் இன்று இரவு ஜப்பான் பறக்க உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கிளிப் ஒன்று காட்டுறாங்க. என்ன விஷயம்னா, அரசாங்க பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 24 பேர் இங்க இருந்து கிளம்பி 2023ல they went to Japan for a tour, for an educational tour. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்காரு நம்ம அண்டா செந்தில். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோ பத்தி நம்ம அண்டா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த வீடியோ எமது தமிழ் கேள்வியின் உருவாக்கம், இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது, மட்டில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தீங்கன்னா, இது மற்றும் ஒரு தேர்தல் அல்ல, மாபெரும் சித்தாந்த போர். இந்த சித்தாந்த போர்ல திராவிடம் வெல்ல வேண்டும், அதற்கு நாம் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி பொங்க அப்படியே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாப்ல.